டென்டல் பிரிட்ஜ் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பல்லு இழக்க நேர்ந்திருக்கும். பல்ல இழக்க நேர்ந்ததுனால பக்கத்து 2 பல்லுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு பல்லு இல்லைன்னா 3 பல்லா சேர்த்து பிரிட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரிட்ஜ் பண்ணதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இந்த பிரிட்ஜ் பண்ண பல்லுக்கு ரூட் கெனால் தேவையா? ரூட் கெனால் பண்ணணும்னா பிரிட்ஜை எடுக்காமல் பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2003 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போது பிரிட்ஜ் முன்னாடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பிரிட்ஜ்னா என்ன நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பல்லை எடுக்க நேர்ந்துடுச்சு. அப்போ நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிக்க விருப்பம் இல்லை, ஆர் அந்த இடத்துல எலும்பு இல்லை, டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணலை. பக்கத்து 2 பல்லு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஹெல்த்தியாக இருக்கிற பல்ல சொத்தை எதுவுமே இல்லை. ஸோ இது மாதிரி சொத்தை இல்லை, ஹெல்த்தியாக இருக்குன்னா யூஸ்வலாக பிரிட்ஜ் பண்ணாமல் இம்ப்ளான்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இம்ப்ளான்ட் பண்ணாமல் பக்கத்து 2 பல்லை குறைச்சிட்டு 2 பக்கத்து பல்லுக்கும் ஒரு கேப் போட்டு அந்த கேப்பில் என்ன பல்லை நம்ம எடுத்திருந்தோமோ அந்த பல்லை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பிரிட்ஜ் ஆப்ஷன். ஸோ சேர்ந்து 3 ஒன்றா ஒரே பீஸாக வரும். பார்க்குறதுக்கு தனித்தனியாக இருந்தாலும் கனெக்டடாக இருக்கும். இதுதான் பிரிட்ஜ் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் நம்ம பண்ணும்போது பக்கத்து பல்லு ஹெல்த்தியாக இருந்ததுன்னா முக்கியமாக என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, பக்கத்து பல்லுக்கு வேர் வைத்தியம் பண்ணாமல் பிரிட்ஜ் பண்ணுறதுனால நம்மளோட பக்கத்து பல் ஹெல்த்தியாக இருக்கும்போது இந்த பிரிட்ஜோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த பிரிட்ஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி ஃபார் த பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் பண்ணணுன்னா பக்கத்து பல்லுக்கு ரூட் கெனால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரூட் கெனால் பண்ணாமல் பிரிட்ஜ் பண்ணலாம். இது நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது. ரூட் கெனால் பண்ணாமல் பிரிட்ஜ் பண்ணும்போது லென்த் ஆஃப் இயர்ஸ், அந்த பிரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆகிற இயர்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் ரூட் கெனால் பண்ண பல்லோட. ஏன்னா நார்மல் நேச்சுரல் டீத் இன்னும் மச் மோர் ஸ்ட்ராங்கர் தென் ரூட் கெனால் ட்ரீட்டட் டீத். இது நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு பல்லுலையோ 2 பல்லுலையோ தேவைப்படலாம் ரூட் கெனால். இந்த ஒரு சைடில் இருக்கிற பல்லு, 2 சைடில் இருக்கிற பல்லு ரூட் கெனால் தேவைப்படலாம். இன்டென்ஷனலாக ரூட் கெனால் பண்ணுவோம். ஏன் அந்த பல்ல சொத்தை இருந்திருக்கும், அவர் அந்த சொத்தை வேர் வரைக்கும் போயிருக்கும், அவர் பல்ப் வரைக்கும் போனதுனால அந்த பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணிட்டு தான் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இன்ஸ்டன்ஸில் பிரிட்ஜ் பண்ணியிருப்போம், ரூட் கெனால் செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் இந்த பிரிட்ஜ் இன் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, 7 இயர்ஸ் ஃபங்க்ஷனில் இருந்திருக்கும், 10 இயர்ஸ் ஃபங்க்ஷனில் இருந்திருக்கும். ஆஃப்டர் 7 to 10 இயர்ஸ் ஏஜ் சேஞ்சஸ்னால ஒரு ஈர் லெவல் இறங்கியிருக்கலாம். அவர் போட்ட பிரிட்ஜுக்கும் பக்கத்து பல்லுக்கு நடுவில் தான் சொத்தை வந்திருக்கலாம். சொத்தை அந்த சொத்தை நம்ம பிரிட்ஜில் போட்ட க்ரௌனுக்கு அடியில் இருக்கிற நேச்சுரல் டீத்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அந்த பல்ல வலி வரும்போது பிரிட்ஜ் பண்ண பல்லில் நம்ம வேர் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா பிரிட்ஜை எடுத்துகிட்டு வேறு வைத்தியம் பண்ணமாங்கிறது தான் கொஸ்டின். இப்போது இதை அட்ரஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட் கெனால் பண்ணுறதுக்கு பிரிட்ஜை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏன் சொல்கிறேன், ஏன்னா த்ரூ தி க்ரௌன், நம்ம என்ன க்ரௌன் போட்டிருக்கோமோ அந்த க்ரௌன் மூலமாகவே உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்ப்பையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வேரையும் ஆக்சஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரூட் கெனால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பிரிட்ஜ் எடுத்துகிட்டு தான் ரூட் கெனால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிரிட்ஜை எடுக்காமல் ரூட் கெனால் செய்யலாம். ஹேவிங் செட் தட், முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும், என்ன காரணத்தினால இந்த ரூட் கெனால் தேவை. சில சமயம் க்ரௌனோட ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக இருக்கும், பல்லுக்கு அடியில் எதுவும் சொத்தை வந்திருக்காது, அந்த க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கும் எதுவும் கேப் இருக்காது. ஸோ டிகேயும் இல்லை, ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கு நடுவில் எதுவும் ஃபுட்டும் போய் மாட்டிக்கலை, டூத் ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக இருக்குது. ஸோ க்ரௌனும் நல்லா இருக்குது. அப்போ பட் வேறு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரூட் கெனால் தேவைப்படும் போது பிரிட்ஜ் எடுக்க வேண்டாம். ஆனால் எப்போ க்ரௌனுக்கு அடியில் சொத்தை வந்துருச்சோ, ஆர் அந்த க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கு நடுவில் கேப் இருக்குது, அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண முடியல கரெக்டாக, அப்போ த்ரூ தி பிரிட்ஜ் ரூட் கெனால் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் கிடையாது. ரூட் கெனால் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் எடுக்க வேண்டாம். ரூட் கெனால் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் மூலமாகவே பண்ணலாம். ஆனால் இந்த ரூட் கெனால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சொத்தையை ஒழுங்காக க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணலைன்னா, ஆர் ஒரு பல்லுக்கும் நடுவில் பல்லுக்கும் இருக்கிற கேப்பை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணலைன்னா அந்த ப்ராப்ளம் திருப்பி ரெக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ண ரூட் கெனால் வீணாக போயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம அப்போ பிரிட்ஜ் எடுத்துகிட்டு பண்ணோம். ஸோ என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ரூட் கெனால் இல்லாமல் பிரிட்ஜ் கொடுக்கலாம். ஹெல்த்தி டூ ஸ்ட்ரக்சரில் பிரிட்ஜ் ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். பல்லுவோட ஸ்ட்ரக்சர், க்ரௌனோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது அப்படின்னா பிரிட்ஜை எடுக்காமல் ரூட் கெனால் செய்யலாம். எப்போ பல்லுக்கு அடியில் சொத்தை வந்துருச்சோ, ஒரு பல்லுக்கு இன்னொன்று நடுவில் கேப் இருக்கோ, அப்போ ரூட் கெனால் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிட்ஜை எடுத்து க்ளீன் பண்ணி ரூட் கெனால் பண்ணிவிட்டு புதுசாக பிரிட்ஜ் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.